अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை பல்வேறு வகைகளிலே எடுத்து விளக்கப்படுகிறது. அதை பல பல பத்ததிகளாக அமைத்திருக்கிறார். பத்ததி என்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதி என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு பகுதியிலே ஓரொரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். முதல்ல பிரஸ்தாவனா பத்ததி என்று முன்னுரையாக சிலவற்றை சொன்னார். அதற்கு பிறகு சமாக்கியா பத்ததி என்று அதனுடைய திருநாம வைபவத்தை சொன்னார். அதற்கு பிறகு பிரபாவ பத்ததி என்று பெருமைக்கே ஒரு பத்ததி தனியாக சொன்னார். என்ன அதற்கு பிறகு ஸ்ரீராமாயணத்திலே பாதுகைக்கு இருந்த பிராதானியம் அந்த முக்கியத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதை பல பத்ததிகளாலே விவரித்தார். கடைசியாக 12வது பத்ததி புஷ்ப பத்ததி என்று பெயர். அதாவது பாதுகையிலே புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறார்கள் அல்லவா, அது எப்படியெல்லாம் இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்ன என்று அதையெல்லாம் விவரித்தார். அடுத்தபடியாக இப்பொழுது 13வது பத்ததி. இந்த பத்ததிக்கு பராக பத்ததி என்று பெயர். பராக பத்ததி திரையோதசி 13வது பத்ததி. இந்த பராகா என்பதற்கு என்ன பொருள் என்றால், அந்த பாதுகையினுடைய துகள்கள் இருக்கிறதே, தூசிகள், அதற்கு பராகா என்று பெயர். அந்த பாதுகையினுடைய தூசிகளுக்கு உண்டான பெருமை, அதாவது திருவடி துகள்னு சொல்றோம், ஸ்ரீபாத ரேணுன்னு சொல்லுவார். ஸ்ரீபாத ரேணு அந்த பெயரைத்தான் ஒரு ஆழ்வாரே வைத்து கொண்டார். தொண்டர் அடி பொடி என்ன, தொண்டர் அவர்களுடைய அடி, அந்த அடியில் இருக்கக்கூடிய தூசிகள் பொடி, அதைத்தான் தனக்கு பெயராக அப்படி வைத்து கொண்டார். ஆனால் இப்பொழுது பாதுகையினுடைய பொடி அது சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பாதுகையின் இடத்துல இருக்கக்கூடிய தூசிகள் என்ன, அந்த அதனுடைய பெருமை இந்த பராக பத்ததியிலே தெரிவிக்கப்படுகிறது. நிறைய ஸ்லோகங்கள் இந்த பத்ததியிலே இருக்கிறது என்று ஞாபகம். ஏறக்குறைய 100 ஸ்லோகங்கள் இந்த பத்ததியிலே உண்டு என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பராக பத்ததி இதில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்த பராகம், பாத தூளி, பாதுகா தூளி, அதனுடைய பெருமை சொல்லப்படுகிறது. முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், பாதுகா தூளி என்று சொன்ன உடனே நமக்கு முதல்ல எது ஞாபகம் வரணும், அகலியின் சாபம் தீர்த்தது என்ன. அந்த பாதுகா தூளி பட்டபடியினாலே தானே அகலிகைக்கு சாபம் நீங்கியது. அதைத்தான் முதலிலே தெரிவிக்கிறார். பாந்துவஹா பத்மநாபஸ்ய பாதுகா கேளிபாம் சவஹ அகல்யா தேக நிர்மாண பர்யாய பரமாணவஹா. பாந்து வஹா, வஹா பாந்து, நம்ம எல்லாம் ரட்சிக்கட்டும்ன்ற. எது ரட்சிக்கட்டும், இந்த பாதுகா தூளியானது நம்ம ரட்சிக்கட்டும்ன்ற. பத்மநாபஸ்ய பாதுகா கேளிபாம் சவஹா, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய அந்த கேளிபாம் சவஹா என்னால் என்ன, விளையாட்டாக அவனுடைய சஞ்சாரத்தினால உண்டாருது அந்த தூளி. அங்கங்கே போகிற பொழுது வெளியில் 4 இடத்துக்கு போயிட்டு வந்தால் தூளிகள் ஒட்டிக்குமோ இல்லையோ, காலில் தூசிகள், அதுக்கு அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். கேளிபாம் சவஹா,
அந்த பத்மநாபஸ்ய பாதுகா கேளி பாம்சவா வஹா பாந்து, எங்களை எல்லாம் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த பாம்சவா, அந்த கேளி பாம்சவகான்னு சொன்னது அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அகல்யா தேக நிர்மாண பர்யாய பரா பரமாணவா. அதாவது இந்த சாதாரணமா மனிதர்களுடைய உடல் என்கிறதெல்லாம் எத்தால ஆனதுன்னு கேட்டா சாதாரணமா என்ன சொல்லுவோம்னா பஞ்சபூதங்களாலே ஆனது என்று, நிலம் நீர் தீ கால் விசும்பு என்று சொல்லுவார். எல்லாம் இருக்கு இதுல. பூமியினுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் இருக்கிறது, எலும்பு முதலானெல்லாம் பூமி சம்பந்தப்பட்ட வஸ்து, தோல் அதெல்லாம் பூமி சம்பந்தப்பட்ட வஸ்து. அதே போல நீர் என்னால் உள்ளுக்குள்ளே தண்ணீர் இருக்கிறது உடலிலே. அப்புறம் நிலம் நீர் தீ நெருப்பு இருக்கிறது இல்லையா, கொதிக்கிறது இல்லையா உடம்பு, அதனால நெருப்பு இருக்கிறது. அப்புறம் காற்று உள்ளுக்குள்ளே சஞ்சரித்து கொண்டிருக்கிறது, நடுவில் இடைவெளியும் இருக்கிறது, அதனால ஆகாசம் பஞ்சபூதங்களும் இருக்கிறதுன்னு சொல்றோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, இந்த பஞ்சபூதங்கள் கூட என்ன பல பல பரமாணுக்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு வஸ்துவாக ஆகிறது. இப்போ இந்த சரீரம் கூட எப்படின்னு கேட்டா பல பரமாணுக்கள் ஒன்றாக சேர்ந்ததுனாலதான் இது ஒரு உடலாக ஆகி இருக்கிறதுன்னு சொல்றோம். இப்போ ஒரு மண்ணை கூட குடமாக ஆக்கணும்னு சொன்னா எத்தனை மண் என்கிறது தனியாக ஒரு அணுவாக பிரித்து பாருங்கள். எத்தனை மண் சேர்ந்தாலும் ஒரு குடம் உண்டாகிறது. இந்த மண்ணன்னா குடம் உண்டாகிறதுக்கு எவ்வளவு மண் வேணும்னு கேட்டால் அதெல்லாம் அளவு பார்த்து சொல்லவே முடியாது. அப்படி பல பல பரமாணுக்கள் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு வஸ்துவாக ஆகிறது. அப்ப அகலிகைக்கு அவளுடைய உடல் போய்விட்டிருந்தது அல்லவா, அவள் கல்லாய்த்தானே இருந்தாள். அந்த உடல் போய் அவளுக்கு மறுபடியும் உடல் வந்ததுன்னு சொன்னா என்ன, மறுபடியும் பரமாணுக்களாலே ஆனா அந்த உடல் வந்ததுன்னு சொன்னா, அந்த பரமாணு நிர்மாணத்திற்கு எது காரணம்னு கேட்டா இந்த பாதுகா கேளி பாம்சவகா, எம்பெருமானுடைய பாதுகையினுடைய தூளிதான் காரணம் அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த பரமாணு போல இருக்குன்றார் அவர். இந்த பாதுகையில ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையில இருக்கிற தூளியானவை அல்லது ராமபிரானுடைய பாதுகையில இருக்கிற தூளியானவை பல பரமாணுக்களாக சேர்ந்து அகல்யனுடைய உடம்பாக ஆயிற்று என்று அப்படி சொல்லும்படியாக அகல்யனுடைய தேகத்தை உண்டு பண்ணுகிற விஷயத்தில் பரமாணுக்களுக்கு சமமாயிருக்கிறது இந்த பாதுகையினுடைய தூளி. அப்படிப்பட்ட பாதுகை அந்த தூளியானது வஹா பாந்து, வஹான்னா உங்களைன்னு, அதான் உங்களை காப்பாற்றட்டும் என்று சொல்றார். நஹா என்னால் எங்களை, வஹா என்னால் உங்களை என்று இப்படி நாம் அர்த்தம் புரிந்து கொள்ள வேணும். நம்மை காப்பாற்றட்டும் சொன்னாலும் சரி, அல்லது எல்லாரையும் காப்பாற்றட்டும் என்பதாக சொல்லுகிறார். அதாவது என்ன, இந்த பாதுகா தூளிதான் அகல்யைக்கு மறுபடியும் ஒரு சைரு உடலை கொடுத்தது என்கிற அர்த்தத்தை இப்படி அழகாக வேதாந்த தேசிகன் தெரிவித்தார் என்று நாம் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 352வது ஸ்லோகம். இந்த 352வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த பாதுகை தூளியானது நம்முடைய மனங்களில் இருக்கக்கூடிய மலங்கள் அழுக்குகள் அனைத்தையும் போக்கி விடுகிறது. பாதுகா தூளி தான் நம்முடைய மனத்தை சுத்தப்படுத்துகிறது என்கிறதாக ஓர் அர்த்தத்தை தெரிவிக்கிறார். தவ சஞ்சரணாத்ரஜோ விதூதம் யதிதம் ரங்க நரேந்திர பாதரக்ஷே அலம் ஏததனாபிலானி கர்த்தம் கதகக்ஷோதைவ ஆசு மனசானி. அதாவது தவ ரங்க சரணாத்து தவ சஞ்சரணாத்து ரஜோ விதூதம், ஹே ரங்க நரேந்திர பாதரக்ஷே, ரங்க ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையே பாதரக்ஷையே என்று சொல்றார். அது என்னன்னா, தவ சஞ்சரணாத்து, உன்னுடைய சஞ்சாரத்தாலே அங்கும் இங்கும் எழுந்தருளுகிற பொழுது, விதூதம் இதம் ரஜஹா, அதனாலே உண்டாக்கப்பட்டது இந்த ரஜம், வந்து சேர்ந்தது பல இடங்களிலே எம்பெருமான் எழுந்தருளுகிறபடினாலே அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய தூளி எல்லாம் வெறும் தூளியாக இல்லாமல் இப்பொழுது அது பாதுகா தூளியாக மாறி இருக்கிறது. பாதுகையில சம்பந்தப்பட்ட பிற்பாடு அந்த தூளிக்கு வேறு பெருமை வந்து விடுகிறது. அப்படிப்பட்டது. இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, எப்படி இருக்கிறதுனா கதகக்ஷோதைவா, கதகக்ஷோதைவான்னு அர்த்தம். கதகக்ஷோதம் அதாவது தேத்தாங்கொட்டைன்னு ஒன்று சொல்லுவா. அதாவது பொன்னாலங்கொட்டை, அந்த கொடி பொன்னாலங்கொட்டையினுடைய பொடி இருக்க, அதை நாம் கொண்டு போய் ஜலத்தில் போட்டோம்னா என்ன ஆகும், தண்ணீரை அப்படியே நல்லா தெளிவாக ஆக்கிடும். தேத்தாங்கொட்டைன்னு ஒன்று உண்டு.
இன்றைக்கும் கூட கிடைக்கிறது. மருந்து கடைகளிலே போய் கேட்டோமானால் பொன்னாலங்கொட்டை என்று சொல்லுவார்கள், தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவார்கள். அது போய் நாம் தண்ணீரில் சாதாரணமாக அந்த காலத்தில் கிணறுகளெல்லாம் தூர்வாரினால் அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீர் தெளிவதற்காக இந்த தேத்தாங்கொட்டையை கொண்டு போய் இதில் போடுறது வழக்கம். அப்போ என்ன ஆகும், தண்ணீர் நன்னா தெளிவாயிடும். அதுவும் அதில் பொடியை போட்டால் இன்னும் விசேஷம்னு சொல்கிறது உண்டு. ஆஹா, இப்போ இந்த பாதுகையினுடைய பொடி, அதாவது பாதுகையில் இருக்கக்கூடிய தூளி இருக்கிறது, அது தேத்தாங்கொட்டை பொடி போலேன்றார். அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டாக்கா, மனசானி ஆசு அவிலானி கர்த்தம் அனாவிலானி கர்த்தம் என்கிறார். அந்த மனசை கலக்கமில்லாதபடி, அனாவிலானி என்னால் என்ன, கலக்கமில்லாதவர்களாக கர்த்தம் அலம், அவருக்கு தகுதியுடையவை. அந்த மனசை சுத்தப்படுத்துவதற்கு பாதுகா தூளி, எப்படி தீர்த்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு தேத்தாங்கொட்டையினுடைய பொடியோ அதுபோல மனசை சுத்தப்படுத்துவதற்கு இந்த பாதுகா தூளி என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 353வது ஸ்லோகம், இந்த பாதுகா தூளியை யார் யாரெல்லாம் தரிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா பிரம்ம பட்டமே கிடைத்து விடும். ஆனால் நல்ல அடியவர்கள் அந்த பிரம்ம பட்டத்தையும் வேண்டான்னு சொல்லிடுவார் என்ன, அதுதான் சொல்றார். புனருக்த பிதாமகானுபாவாः புருஷாः கேச்சிதமீ புனந்தி விஸ்வம் மதுவைரி பதாரவிந்த பந்தோः அபராகாஸ்தவ பாதுகே பராகைஹி. இந்த பராக என்கிற சப்தத்தை இந்த ஸ்லோகத்தில் நேரடியாகவே உபயோகப்படுத்துகிறார். அது எப்படிப்பட்டது பாதுகை என்கிறதுன்னா அதை சொல்றார் பாருங்க. மதுவைரி பதாரவிந்த பந்தோஹோ, பாதுகையை சொல்றார். மதுவைரி பதாரவிந்த பந்து என்ன, மதுவைரி, மது என்கிற அசுரனை அழித்தவன், மது என்கிற அசுரனுக்கு விரோதியாயிருந்தவன், அப்படிப்பட்டவனுடைய திருவடி தாமரை பதாரவிந்தம். அந்த பதாரவிந்தத்திலே பந்து சேர்ந்து இருக்கிறது, எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட தே பராகைஹி, உன்னுடைய தூளிகளாலே என்ன ஆகிறார்கள் அடியவர்கள், எப்படி ஆகிறார்கள் என்னால் பராகைஹி அபராகாஹ அபராகாஹ. இது பராகம்னா தூளி, ராகம்னா ஆசை, அபராகம்னா என்ன, கழிக்கப்பட்ட ஆசை, ஆசையே இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனால பராகைஹி அபராகாஹ பவந்தி, ஆசை இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதுக்கு மேல புனருக்த பிதாமக அனுபவாக, பிரம்ம பட்டத்தையும் வேண்டான்னு சொல்லிவிடுறாவ. அதனால அவளுக்கு என்னன்னா பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்த பெருமை ஏற்பட்டுகிறது. அதாவது என்ன, புனருக்த பிதாமக அனுபவாக, பிரம்மாவை போல இரட்டிப்பு பெருமை இவாளுக்கு. பிரம்மாவுக்கு என்ன, ஏதோ லோகத்தை எல்லாம் ஆள்றான், அந்த பெருமை தான் உண்டாகிறது. ஆனால் இவர்களுக்கு என்னன்னா பிரம்ம பட்டத்தையே வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அது இன்னும் பெருமை உண்டாகிறது அல்லவா. அதனால அதை சொல்றார் அவர், புனருக்த பிதாமக அனுபவாக. அப்படிப்பட்ட புருஷாக, அப்படிப்பட்ட நற்புருஷர்கள் இருக்கிறார்களே, நல்ல புருஷர்கள், அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே தங்களுடைய பக்தியை வைத்து அதை தவிர தங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், பிரம்ம பட்டமும் எங்களுக்கு வேண்டாம் என்று எல்லா அதிகாரத்தையும் துறந்து விரக்தி உடையவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அமீ விஸ்வம் புனந்தி கேச்சித் கேச்சித் புருஷா. அப்படிப்பட்ட சில நல்லவர்கள் புருஷர்கள், அதாவது எம்பெருமானுடைய பாதுகையினுடைய தூளி போறோம், எங்களுக்கு வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தை புனிதமாக்குகிறார்கள். அதைத்தான் புனந்தி விஸ்வம், அதாவது என்ன, விஸ்வம் புனந்தி தே புருஷாக விஸ்வம் புனந்தி. அந்த புருஷர்கள் இந்த உலகத்தை எல்லாம் புனிதமாக்குகிறார்கள். பிரம்மபட்டமும் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த பாதுகையிலேயே, பாதுகையினுடைய நிழலிலேயே இருக்க ஆசைப்படுகிறார்களே, அவர்களென்றோ உயர்ந்தவர்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Rina
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।